தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்வை சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இணைக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடித்த எழுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடித்த எழுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஆண்டவர் யாரை பிடித்தாரோ அவர்களை ஒருபோதும் எந்த சூழ்நிலை என்ன செய்ய மாட்டாரே, கைவிட மாட்டார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், இப்பொழுது முதிர் வயதும் உள்ளவாய் ஆனேன், ஆகிலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. தேவனுடைய ஜனத்தை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாவீது உள்ளது, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை, அதாவது கைவிட மாட்டார்கள் என்று எண்ண தகுந்தவர்கள் கைவிடலாம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்தை ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய கரத்தை பிடிக்கவில்லை. He has held up our hands. அவர் நமது கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இத வசனத்தை வசனமாக பாராதபடி அதை உண்மையால் லிட்டரலாகவே பாருங்க. ஃபிகரேட்டிவாக இது சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் தேவன் என் கரத்தை பிடித்திருக்கிறார். தேவன் நமது கரத்தை பிடித்திருக்கிறார். ஆண்டவர் கரம் பிடித்த நாளை நீங்கள் மறக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் சொல்லும் போது, பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை கைப்பிடித்த நாள் எந்த நாள்? இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் கைப்பிடித்த நாள், எகிப்தில் இருந்து வெளியே வந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. On the day when they left Egypt, எகிப்தை விட்ட நாளிலே கர்த்தர் அவர்கள் கரத்தை பிடித்தார் என்று எரேமியா குறிப்பிடுகிறார். அந்த நாளிலே எகிப்தில் இருந்து என்றைக்கு புறப்பட்டார்கள் என்றால், யாத்திராகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பிரைஸ் காட் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆபிப் மாதம் 1ஆம் மாதம் ஆபிப் மாதம் 14ஆம் தேதி ராத்திரி எகிப்தில் இருந்து ஜனங்கள் அணி அணியாய் என்ன செய்தாங்களாம், புறப்பட்டார்கள். அந்த நாள், அந்த 14ஆம் தேதி, முதல் மாதம் 14ஆம் தேதி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்தார். விடுவித்த அந்த நாளிலே ஆண்டவர் அவர்களுக்கு 2 காரியத்தை செய்தார். ஃபர்ஸ்ட், அவர் கரத்தை பிடித்தார். 2வது, அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை அவர்கள் முறித்து போட்டார்கள்.
ஆயினும் புதிய உடன்படிக்கை அவர்களோடு செய்தார் தேவன். ஆனால் தேவன் அவர்கள் கரத்தை பிடித்த நாள் அந்த நாளை அவர்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி அந்த நாளை அவர்கள் ஒரு ஆசரிப்பாக, ஒரு நித்திய ஆசரிப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. பாருங்கள், அந்த நாள், that day shall be unto you for a memorial day. அந்த நாள் உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதலை நாளாக இருக்க வேண்டும். பாருங்கள், you shall keep it a feast to the Lord throughout your generation. உங்கள் தலைமுறை தோறும் அதை நீங்கள் ஒரு பண்டிகை நாளாக என்ன செய்யணும்? ஆசரிக்க வேண்டும். எந்த நாள்? எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள். அதுதான் நிந்தையை நீக்கின நாள். அதுதான் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்த நாள். அந்த நாள் it should be a memorial day unto you. செகண்ட், அதை ஒரு தேவனுக்கு பண்டிகை நாளாக என்ன செய்யணுமா? ஆசரிக்க மறவாதிருங்கள். You shall keep it a feast to the Lord throughout all your generation. உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் அதை பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும். You shall keep it a feast. நீங்கள் அதை ஒரு பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். என கைபிடித்த நாள். அல்லேலூயா. நம்மை என்றைக்கு கைபிடித்தார் என்றால், அந்த டே ஆஃப் அவர் சால்வேஷன், நாம பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட நாள், நாம ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆண்டவர் நம் கையை என்ன செய்தார்? பிடித்தார். அல்லேலூயா. என்றைக்கு உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதோ, என்றைக்கு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து விடுவித்தாரோ, அன்றைக்கு கிறிஸ்துவால் நீங்கள் பிடிக்கப்பட்டீர்கள். சவுல் என்றைக்கு பிடிக்கப்பட்டார்? தமஸ்குவுக்கு நேராய் செல்லுகையில் கர்த்தர் அவரை சந்தித்த நாள். அதைத்தான் பால் பிலிப்பியர் எழுதுகிறார், நான் எதற்காக கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி ஆசையாய் நினைச்சேன். அப்ப அன்னைதான் கர்த்தர் பிடித்த நாள். கைப்பிடித்த நாளை மறவாதிருங்கள், அதை பண்டிகையாக ஆசரியுங்கள் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு டே, ஒரு விசேஷித்த நாள் உண்டு. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள். அதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்கப்படாமலேயே அநேக ரட்சிக்கப்பட்டதாக நினைக்கிறார்கள். அல்லது ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் நிறைய ரட்சிக்கப்படாத மக்கள் கலந்திருக்கிறார்கள். நீங்கள் உண்மையாய் கிறிஸ்துவால் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கும் என்றால் அது கர்த்தர் கைப்பிடித்த நாள். அல்லேலூயா. கர்த்தர் கைப்பிடித்தவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு திருமண நாளிலே ஒரு புருஷன் தன் மனைவி கரத்தை பிடித்து கர்த்தருக்கு முன்பாக சில ஒப்பந்தத்தை செய்கிறான். மனைவியை கைப்பிடித்த நாள் என்பது போல கர்த்தர் நம்மை கரம் பிடித்த நாள் நம்முடைய ரட்சிப்பினால். பொதுவாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவோடு இல்லை. நம்ம கிறிஸ்துவோடு வாழவில்லை, கிறிஸ்துவுக்காக வாழவில்லை. கிறிஸ்துவ ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை இஸ் a wasted life. அல்லேலூயா. அன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்காக வாழவில்லை, நம்முடைய பாவத்திலே வாழ்ந்தோம், நமக்காக வாழ்ந்தோம், நம்முடைய சொந்த வழியில் ஓடினோம். அல்லேலூயா. Since the day of salvation we have begun to live for Christ. கிறிஸ்துவுக்கு வாழ ஆரம்பித்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு வாழ்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால அதுதான் அந்த நாள் தான் கர்த்தர் நம்மை கரம் பிடித்த நாள். அல்லேலூயா. கர்த்தர் கரம் பிடித்தவர்களை ஒருபோது என்ன செய்ய மாட்டாராம்? கைவிட மாட்டார். அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு போதித்த இந்த வார்த்தைக்காக துதிக்கிறோம். ஆண்டவர் என்னென்றைக்கும் தாம் கைபிடித்த மக்களை கைவிட மாட்டார். தேவரீர்
இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் கைப்பிடித்தது போல எங்கள் பாவத்தை நிந்தையை புரட்டி போட்டு எங்கள் ரட்சிப்பினால எங்கள் கரங்களை பிடித்த ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் கைவிடாமல் காத்து வருகிற தேவன் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தேவரீர் ஒவ்வொருவரையும் உருவாக்கும், நடக்க வேண்டிய பாதையில் வழி நடத்தும், ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும். உம்முடைய கரம் எந்த எல்லைக்கும் நீள முடியும். ஒவ்வொருவரையும் நினைத்தருளி ஒவ்வொருடைய தேவையிலும் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து நடத்தும் கிருபை அவரோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.